வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சென்னை ப்ராப்பர்ட்டி கிரியம். நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் மெயின் ரோடில் சிடிஓ காலனின்னு சொல்லுவாங்கங்க. அதில் தாங்க இந்த இடம் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு எல்லாமே நியர்பை தாங்க. தாம்பரம் டு முடிச்ச மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் தாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம நேராக போய் லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்தால் நம்மளுக்கு அந்த மெயின் ரோடு வந்துருங்க. ஸோ இங்கேருந்து தான் அந்த போரூர் பிரிட்ஜி இருக்கும். அந்த பிரிட்ஜிலேருந்து அவுட்டர் ரிங் ரோடு உள்ளே வந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் எடுத்து அகைன் லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்தோம்னா இந்த இடம் வந்துருங்க. சவுத் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இந்த இடம் இருக்குதுங்க. இதோட ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 40 அடி, லென்த்து பார்த்தீங்கன்னா 60 அடி, மொத்தம் ஒரு கிரவுண்ட் இடங்க. இது நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க இந்த இடம். ஸோ உங்களுக்கு சிஎம்டி அப்ரூவ்டு பிளாட்டுங்க இது. ஸோ இண்டிவிஜுவல் பட்டா எல்லாமே இதில் இருக்குதுங்க. உங்களுக்கு லோன் போடுறதா இருந்தாலும் தாராளமாக இதில் லோன் போய்க்கலாம். நம்ம இடத்தோடைய ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங் பார்த்த மாதிரி வரும். 24 ஃபீட் ரோடுங்க. ஸோ நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ், 40 அடி ஃப்ரண்டேஜ், லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 அடி லென்த்து. ஸோ உங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவலாக நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலும் வாங்கலாம். இல்லை இதில் ஒரு ஃப்ளாட் கட்டி ஒரு பில்டர் பர்பஸுக்கு நீங்கள் வாங்கினாலும் வாங்கலாங்க. ஏன்னா மெயின் ரோட்லேருந்து இது ரொம்பவே பக்கங்க. இது மெயின் ரோடு, நம்ம தாம்பரம் மெயின் ரோட்லேருந்து இது ரொம்ப பக்கம். இடத்தோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,000 ஃபைனல் ரேட்டுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 7,000, 7,500 அந்த மாதிரிலாம் ரேட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்தோடைய ஓனர் 6,000 ஃபைனல் ரேட்டு தான் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் இடத்த நேரில் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே அந்த இடம் ரொம்ப பிடிக்குங்க. ஸோ இந்த பிளாட்லேருந்து உங்களுக்கு மெயின் ரோடு வியூ காட்டுறோம் பாருங்க. ஸோ இதுதாங்க மெயின் ரோடு ஜங்ஷனு. அதாவது இந்த சிடிஓ காலனியில் உள்ளே வந்த உடனே ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த ரைட்டுக்குள்ளே போனால் தான் நம்மளுக்கு அந்த இடம் வருங்க. சவுத் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அந்த இடம் வரும். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு அந்த தாம்பரம் டு முடிச்ச ஒரு மெயின் ரோடு, அதாவது அந்த மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர்லேயே வந்துருங்க. உங்களுக்கு எக்ஸாக்டாக 1.5 கிலோமீட்டர்லேயே வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதோட மெயின் ரோடு வியூ பாருங்கள். ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணி காட்டுறேன். இந்த மெயின் ரோடு, அதாவது இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு அந்த மெயின் ரோடு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த ரைட்டில் போயிட்டு அகைன் நம்ம அந்த ஓவர் பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரைட்டில் நம்ம நேராக போனோன்னா இதுதாங்க அவுட்டர் ரிங் ரோடு. ஸோ இந்த அவுட்டர் ரிங் ரோட்லேருந்து உங்களுக்கு நான் அந்த மெயின் ரோடு காமிக்கிறேன். அந்த மெயின் ரோடில் தாங்க நம்மளுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குதுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஷாப்பிங்காக இருக்கட்டும், உங்களுக்கு உங்களுக்கு ப்ரொவிஷனலாக இருக்கட்டும், எல்லாமே இங்கே உங்களுக்கு கிடச்சிருங்க உங்களுக்கு. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு தாம்பரம், வெஸ்ட் தாம்பரம், வித்யா தேட்டராக இருக்கட்டும், எம்ஆர் தேட்டராக இருக்கட்டும், ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா பிலோ 1 கிலோமீட்டர் தாங்க நம்மளுக்கு. ஸோ இந்த மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா இது நேராக முடிச்சூர் போய் படப்பை போய் மணிமங்கலம், ஸ்ரீபெரும்புத்தூர் இந்த ரூட்டு போகும். ஸோ லெஃப்ட்டில் போனீங்கன்னா 1.5 கிலோமீட்டர்லேயே நம்மளுக்கு தாம்பரம் வந்துடுங்க. தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் போனோன்னா நம்மளுக்கு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துருங்க. ஸோ இதில் இருந்து தாங்க கரெக்டாக நம்மளுக்கு எக்ஸாக்டாக ஒரு 500 மீட்டர் தாங்க நம்ம இடத்துக்கு, நம்ம காமிச்ச அந்த சவுத் ஃபேஸிங் இடத்துக்கு இதுலேருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் தாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டியை நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.